Illustration 17 comprehensive problem. Receipts and payment information கொடுத்திருக்காங்க. இத வச்சு நீங்க கம்ப்ளீட்டா வொர்க் அவுட் பண்ணனும். You have to prepare the income and expenditure as well as closing balance sheet. From the following receipts and payments accounts of Friends Football Club for the year ending 31st March 2017, prepare income and expenditure account for the year ending 31st March 2017 and the balance sheet as on the date. So we have to prepare the income and expenditure account as well as balance sheet. Income and expenditure account, income and expenditure account and the balance sheet. So we have to prepare the balance sheet. Okay then, as on the date. As on the date 31st March 2017. Receipts and payment account கொடுத்திருக்காங்க. Below that additional information, the club had furniture rupees 12,000 on 1st April 2016. Ignore depreciation. Subscription outstanding for the year 16-17 current running year. Stock of sports material ஒரு 100 rupees year endல இருக்கு. Capital fund in the year beginning கொடுத்திருக்காங்க 23,000 rupees. அப்படினா we have the adjustment for the subscription and we have the adjustments for the sports material purchased. Apart from that, capital fund and furniture எங்க வரணும் உங்களுக்கு தெரியும். capital fund தான் இதுல capital, அதனால balance sheetல capital இருக்கிற இடத்துல அது இருக்கும். furniture assets உங்களுக்கு தெரியும், depreciation இல்லைன்னு சொல்லிட்டாங்க. adjustmentல உள்ள ஐட்டங்கள் ரெண்டு இடம். அதே சமயத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒரு அக்கௌண்ட் மாதிரி இருந்தால் அது ஒரு இடத்துல நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தால் போதுமானது. ஐ எம் நாட் கோயிங் டு ஓப்பன் தி ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட். தேவையில்லை, இப்படி வேணா போடலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் தேவையில்லை இந்த சம்மில். ஏன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஐட்டமான கேபிட்டல் ஃபண்டை அவன் கொடுத்துட்டான். பட் இருந்தால் பெட்டர் சார் அப்படின்னு சொன்னாக்கா அது ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டை நீங்கள் போடலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். சும்மா ஒரு ஒர்க்கிங் நோட்டுக்காக நம்ம திருப்திக்காக அதை நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் வில் ஹேவ் த டபுள் என்ட்ரி ஃபீல். டபுள் என்ட்ரி கான்செப்ட் கிளியராக வச்சுங்க. அக்கௌண்ட் ஃபார்மேட்டாக இருந்தால் அங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகணும், அக்கௌண்ட் ஃபார்மேட்டாக இருந்தால் அங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகணும், அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் ரெண்டு இடத்துக்கு போகணும். இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் ஒர்க் அவுட் ஒன்று பண்ணுறீங்க, அங்கேயும் போகும், இங்கேயும் போகணும், இங்கேயும் வரணும். அது மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிருக்கணும். உங்கள் எக்ஸாமில் என்ன பண்ணிடுறாங்க, நம்ம எக்ஸாமில் ஏதாவது ஒன்று இது தேவையில்லைன்னு சொன்னோன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், இது விட்டுரும். அப்படி விடும்போது ஒரு ஐட்டம் இதுலேயும் வருது அப்படின்னு சொன்னால், இல்லை இதுலேயும் வருதுன்னு சொன்னால் உங்கள் மைண்டில் என்ன இருக்கணும், இதை நம்ம போடல, அதனால் ஒரு என்ட்ரி போடலை, இன்னொரு என்ட்ரி மட்டும் போட்டால் போதுன்னு மைண்டில் வச்சுக்கணும். அந்த டபுள் என்ட்ரி லாஜிக் இருக்கிறதுல ஒரு சௌரியம் என்னென்னா, நம்ம தப்பே பண்ண முடியும், எப்படி இருந்தாலும் ஆன்சர் கேரண்டியாக வரும். அதனால தான் நான் என்ன பண்ணுவேன்னா, யூஸ்வலாக சிங்கிள் என்ட்ரியோட லெக்சரை போய் பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோன்னா டபுள் என்ட்ரி லாஜிக்கில் எல்லாத்தையும் போடுவேன், எல்லா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவேன். கேட்டிருக்க மாட்டாங்க, தேவைப்படலைனாலும் பரவாயில்ல, எல்லா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஃபார்மேட்டாக இருந்தால் ஒரு இடம் தான் அங்கேருந்து போகணும், அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி இருந்தால் ரெண்டு இடத்துல போகணும். அப்படி போட்டிங்கன்னா கட்டாயமாக எல்லா அக்கௌண்ட்டும் க்ளோஸ் பண்ணிங்கன்னா டேலி ஆகிடும். ஆனால் எக்ஸாமில் ஏதோ 1-2 இது போட வேண்டாம், இது மட்டும் போடுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் தடுமாற ஆரம்பிச்சிருங்க. அப்போ இந்த அக்கௌண்ட் ஒன்று போடணும், ஆனால் போட சொல்லலை. அப்போ ஒரு ஐட்டம் ரெண்டு இடத்துல வருதுன்னா இதில் ஒன்று வரணும், இதில் ஒன்று வரணும், இது போட சொல்லலை அப்படின்னா மிச்சம் ஒரு இடத்துல மட்டும் போட்டால் போதுன்னு உங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். அதுக்காக தான் நான் இந்த சம்மை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட்ஸ் see here. So I will start with the furniture here. ஃபர்னிச்சரில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ we have adjustments for these things. பேமெண்ட் சைடில் உள்ளதை எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்னிச்சர் அசெட் நான் இங்கே போடுறேன். ஃபர்னிச்சர் அசெட். நியூ பர்ச்சேசஸ் ஏற்கனவே ஃபர்னிச்சர் இருக்குது. அப்போ ஃபர்னிச்சர் ஓப்பனிங்கில் எவ்வளோ இருக்குன்னு தெரியல, இப்போ புதுசாக வாங்கியிருக்கிறாங்க. பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர், நியூ ஃபர்னிச்சர் எவ்வளோ வேல்யூ 7,000. எத்தனை இடத்துல வரணும், ஒரே ஒரு பிளேஸ், என்ன அக்கௌண்ட் ஃபார்மேட்லேருந்து ஒரு இடம். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்ட் எங்கே போகணும், இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில். திஸ் வில் பி தி எக்ஸ்பெண்டிச்சர் சைட் அண்ட் ஹியர் இன்கம் சைட். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் நமக்கு எக்ஸ்பென்சஸ் நல்ல ஈஸி நேரில் வச்சுங்க. பேமெண்ட்டாக இருந்தால் எக்ஸ்பெண்டிச்சர் சைட்லையோ அசட் சைட்லையோ தான் வரும். அல்லது இதில் இந்த ஆப்போசிட் சைடில் வராதா சார்னா யோசிங்க. இந்த இதில் லைபிலிட்டி சைடில் லெஸ் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா இது வந்து பேமெண்ட் சைடில் இருக்கிறது கிரெடிட் ஐட்டம்ஸ். லைக் ஒன்று கிரெடிட்னா இன்னொன்று டெபிட்டாக தானே இருக்க முடியும். ஒன்று கிரெடிட்டில் இருக்குன்னா இன்னொரு லெஜர் அக்கௌண்ட் என்ன வரணும், இன்னொரு அக்கௌண்ட் என்ன வரணும்னா டெபிட்டாக தான் இருக்கணும். டெபிட்டில் தான் போடணும்.
டெட் ரீபேமெண்ட் ஆக இருந்தால் கிரெடிட் சைட்லேருந்து மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் ஆஃப் த கிரெடிட் சைட் இஸ் ஈக்குவல் டு டெபிட். அப்படி மைண்டில் வச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் வரும்போது நான் இங்கே போட்டுக்கிறேன் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்ட். ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, நான் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்ட் 800 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறத நான் இங்கே ஸ்டார் போட்டிருக்கிறேன். ஸோ ஒரு லைன் விட்டுக்கிறேன். அண்ட் தென் ஸ்பெஷல் டின்னர் எக்ஸ்பென்சஸ் வி இன்கர். ஸ்பெஷல் டின்னர் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி ஸ்பெஷல் டின்னர் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதெல்லாம் ஸ்பெஷல் ஃபண்டில் நீங்கள் கொண்டு போகலாம். யூ கேன் டேக் தட் டு தி ஸ்பெஷல் ஃபண்டில் கொண்டு போகலாம். கிளியர்? ஸ்பெஷல் டின்னர் எக்ஸ்பென்சஸ். ஓகே, தென் illustration number 17. okay, so special dinner expenses நான் இங்கே போடுறேன். special dinner expenses debit side adjustment இல்லை 1500 outer காலத்தில் போட்டேன். electricity P&L account debit தானே, P&L க்கு பதில் income and expenditure accountல debit side அவ்வளவுதான். electricity 900 rupees we have done this. எல்லாமே single entry. balance closing balance எங்க போயிடணும், balance sheetல asset sideல போயிடணும். so இங்கே cash balance 8,800 and bank balance 12,000 rupees. 12,000 rupees. so எல்லாமே சிங்கிள் சைட் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இதில் வரும்போது ஓப்பனிங்கில் இருக்குது. அப்போ இது எங்கே போயிருந்துருக்கணும், போன வருஷம் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் இருக்கும் சார், அங்கேருந்து எடுத்து போட்டிருப்போம். அப்போ இங்கே போடுங்க. போடணுமா சார்? போட்டால் சௌரியம். ஏன்னா இதில் இருக்கிற ஐட்டங்கள் ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னோம் இல்லையா, எங்கே போகிறது தெரியலையே அப்படின்னு சொன்னால் இங்கே போகணுன்னு மைண்டில் இருந்தால் போதும். அப்படின்னா இதை எங்கேயும் போட வேண்டாம், ஏன்னா இதில் போடணும். இது ஏன் போட வேண்டாம்னு சொல்லியிருக்கிறேன். அவங்க இது ரெண்டு தான் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ எனிஹவ் நான் எல்லாத்தையும் போட்டு காமிக்கிறேன். அசட் சைடு இது ரஃபாக போட்டுக்கிறேன். அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் ரெக்வயர்டுங்கிறது ரஃபாக நான் போட்டுக்கிறேன். அசட் சைடில் கேஷ் வேல்யூ பீயிங் 1000 அண்ட் பேங்க் value being 10,000 rupees. so cash and bank I have posted here. I hope so you can understand. and subscription income star போட்டிருக்கிற அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு ஒரு லைன் விட்டுருங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்புறமேட்டு பண்ணிக்கலாம். ஸோ பை சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம் சைடில் போட்டுக்கிறேன். வேல்யூ பீயிங் 5,000 rupees. we have one starனா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, ஒரு லைன். 3-4 அட்ஜஸ்ட்மெண்ட் கூட வரலாம். சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம டீட்டெயிலாக பார்த்தா 4 அட்ஜஸ்ட்மெண்ட் வரலாம். இதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பார்த்தோம், ஒரு லைன் மட்டும் போட்டிருக்கிறேன். சப்ஸ்கிரிப்ஷன் ஓவர். லெகசிஸ் யூஸ்வலாக அது வந்து கேபிட்டல் நேச்சராக நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் லைட் சைடில் போடுறேன் லெகாசிஸ். ஓகே, லெகாசிஸ் அதாவது டெபிட் சைடில் இருக்கிறதெல்லாம் கிரெடிட் சைடில் போகும்பா. கிரெடிட் சைடில் இருக்கிறதெல்லாம் டெபிட் சைடில் போகுது. இல்லை லைபிலிட்டி சைட் கிரெடிட் சைட் மாதிரி, கிரெடிட் சைட் சொல்லக்கூடாது, கிரெடிட் சைட் மாதிரி அங்கேருந்து மைனஸ் பண்ணி இட்ஸ் ஈக்குவல் டு டெபிட் லைக். so legacies போட்டேன் 6,000. I have done this one also. collection for special dinner கான expenses இருக்கு. special dinner கான expenses opposite side ல போனோம். so special dinner income how much is that? the value being 2,000. collection for the special dinner 2,000 rupees. 2,000 ரூபாய் கலெக்ட் பண்ணாங்க, 1,500 ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த அக்கௌண்ட் ஃபார்மேட்டில் இருக்கிறது ஒரு இடத்துல போடணும், போட்டாச்சு. இப்போ இது ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி இருக்குன்னா 2 இடம். ஃபர்னிச்சர் பிகினிங்கில் அப்படின்னு சொன்னால் எங்கே இருந்திருக்கணும், பிகினிங்கில் இங்கே இருந்திருக்கணும், ரைட். போன வருஷம் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் இருந்திருக்கணும். ஃபர்னிச்சர் பீயிங் 12,000 rupees. கிளியர்? இன்னொரு இடம் அது அப்படியே இந்த வருஷம் பேலன்ஸ் ஷீட்டில் ஓப்பனிங் போட்டு ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் டெப்ரிசியேஷன், அவ்வளோதான். இப்போ இந்த ஓப்பனிங் இடத்த விட்டே வச்சிருக்கிறேன், அந்த இடத்துல வந்துச்சு, டபுள் என்ட்ரி வந்துருச்சு. அதோட இந்த வருஷம் பர்ச்சேசஸ் டெப்ரிசியேஷன் தான் நம்ம லெஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் இக்னோர் டெப்ரிசியேஷன் சொல்லியிருக்கிறாங்க. இக்னோர் டெப்ரிசியேஷன் அதான் அது இல்லை. 12 ஆரம்பத்தில் இருந்துச்சு, இந்த வருஷம் 7,000 வாங்கியிருக்கிறோம். ஸோ 19,000 rupees is the today's worth of the furniture we have. 2 இடம், இங்கே ஒரு இடம், அங்கே இடம். சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் எந்த வருஷத்துக்கு போடுறோம், 16-17 போடுறோம். இந்த வருஷத்துக்குரிய சப்ஸ்கிரிப்ஷன் வர வேண்டிய பணம் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. அவுட்ஸ்டாண்டிங்னா நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், ஆட் தான் பண்ணி ஆகணும். ஸோ ஆட் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி கரண்ட் இயர். அந்த சப்ஸ்கிரிப்ஷனோட ஃபுல் ஃபார்மேட் போட்டு காமிச்சிருக்கிறேன். current year outstanding addable, current year advance deductible, previous year outstanding deductible, previous year advance for the current year addable சொல்லி பார்த்தோம். இதில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, current year outstanding தான் இருக்குது. அதை மட்டும் என்ன பண்ணி ஆகணும், ஆட் பண்ணி ஆகணும். பட் it should be posted twice. 2 இடத்துல போடணும் இல்லையா. இதை நான் 2 இடத்துல போட்டேன், இது 2 இடத்துல போடணும். முன்னாடியே வர வேண்டியது வராமல் இருக்குது, வருமானம் வர வேண்டியது வாங்காமல் இருக்குன்னு அது எனக்கு அசெட் சைடில் போட்டுக்கிறேன். அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன்
the value being 600 rupees. We got this value 600 rupees. I hope so you could understand. Stock of sports material, stock of sports material, stock of sports material 100 rupees. Okay, ஸோ இங்கே இருக்குது 800 ருபீஸுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த இயர் எண்டில் பார்த்தீங்கன்னா இயர் எண்டில் 100 ருபீஸ் பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பேலன்ஸ் தானே நமக்கு எக்ஸ்பென்சஸ் சொன்னோம். 1000 ரூபாய் எடுத்து எக்ஸிபிஷன் போகிறீங்க, எக்ஸிபிஷன் முடிச்சுட்டு நீங்கள் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தால் உங்கள் பாக்கெட்டில் 100 ரூபாய் இருக்குன்னா என்ன அர்த்தம்? 900 செலவாயிருக்குன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி 800 வாங்கியிருக்கிறோம். இது வந்து செலவு கிடையாது. என்ன க்ளோசிங் இருக்கோ அதை நம்ம லெஸ் பண்ணிக்கணும். ஸோ மைனஸ் ஸ்டாக் இயர் எண்டில் இன்னைக்கு 31/3/17 அன்னைக்கு இருக்கிற ஸ்டாக்கு 100 ருபீஸ் அப்படின்னா 700 ருபீஸ் ஒர்த்து ஸ்டாக் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் நம்ம கன்சியூம் பண்ணிட்டோம். இன்னொரு இடத்துல ஸ்டாக், ரெண்டு இடம், இன்னொரு இடத்துல ஸ்டாக் ஆஃப் மீன்ஸ் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் குட் பி யூஸ்ட் இந்த நெக்ஸ்ட் இயர். அது வரைக்கும் அது அசெட்ஸ். ஸோ அசெட்ஸில் போட்டுக்கிறேன் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், ரைட்? ஐ ஹோப் ஸோ குட் அண்டர்ஸ்டாண்ட். த வேல்யூ பீயிங் 100. அண்ட் ஃபைனலி கேபிட்டல் ஃபண்டு, கேபிட்டல் ஃபண்ட் 23,000. டேலி பண்ணி பாருங்கள், வந்துருச்சே பாருங்கள் 23,000. ஸோ இதை போடுறதுடைய பர்பஸே இஃப் த கேபிட்டல் ஃபண்ட் இஸ் நாட் கிவன்னா அதை கண்டுபிடிக்கிறது தான் இதை போடுறோம். கேபிட்டல் ஃபண்டு 23,000. அட்ஜஸ்ட்மெண்ட்லேருந்து ரெண்டு இடம், இங்கே ஒரு இடம், இன்னொரு இடம் இங்கே வந்துடும். கரண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டல் ஃபண்ட் இந்த பிகினிங்காக மாறிடும். கேபிட்டல் ஃபண்ட் இந்த பிகினிங் 23,000, ரைட்? ஸோ அவங்க இந்த ஃபோர்த் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கலன்னா இதை போட்டு ஆகணும். ஃபோர்த் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்ததுனால நமக்கு கேபிட்டல் ஃபண்டு கொடுத்துட்டாங்க, அது தேவைப்படலை. என்னையோ போட்டு பார்த்தா ஒரு சௌரியம் வந்துச்சு பாருங்கள். இது ரெண்டு இடத்துல போட்டோம், ஆட்டோமேட்டிக்காக அது டேலி ஆச்சு, இது தேவைப்படலைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஸோ ஐ ஹவ் போஸ்டட் ஆல் திஸ் திங்ஸ். நவ் ஐ வில் டேலி திஸ். இதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சொல்ல மாட்டோம். இதுக்கு பேர் சர்ப்ளஸ் ஆர் டெஃபிசிட்னு தான் சொல்ல முடியும். இதில் கிரெடிட் சைடில் தான் ஜாஸ்தி இருக்குது. 7,600. So we have to deduct 700, 1,500 and 900, 2,400, 3,100. 3,100 நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4,500 you will be getting surplus, okay? Or income, excess of income over expenditure னு நீங்கள் மீன் பண்ணலாம். Okay, this surplus will be ப்ராஃபிட் இருந்தால் ஓனர்ஸோட கேபிட்டல் ஆட் பண்ணுற மாதிரி இந்த சர்ப்ளஸை கேபிட்டல் ஃபண்டில் ஆட் பண்ண டெஃபிசிட் வந்து கேபிட்டல் ஃபண்ட் நம்ம லெஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ப்ளஸ் சர்ப்ளஸ் வி ஹேவ் த சர்ப்ளஸ் ஹியர். ஸோ ஐ எம் கோயிங் டு ஆட் திஸ் ஹியர் வித் கேபிட்டல் ஃபண்ட் 4,500. ஸோ த அல்டிமேட் வேல்யூ வில் பி 27,500. த ஃபைனல் டோட்டல் வில் பி 33,500 is the balance sheet total. Let me check here also. 21, 31, 32, 34, 500, 33,500. Sorry, 33,500. We get this answer, right? Come on, copy this. This is a basic comprehensive illustration.